வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி சாலையோர வியாபாரிகள் சங்க தேர்தல் திடீர் ரத்து. தொழிற்சங்கத்தினர் போலீசாருடன் மோதல் பரபரப்பு. புதுவையில் பேக்கரி கடையை அடித்து நொறுக்கிய கோட்டக்குப்பம் மாமூல் ரவுடிகள் கைது. அமைதியை சீர்குலைக்கின்ற இயக்கம்தான் RSS. முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். புதுவையில் சாலையோர வியாபாரிகள் சங்க தேர்தல் திடீரென ரத்து செய்யப்பட்டதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிற்சங்கத்தினர் போலீசாருடன் மோதலில் ஈடுபட்டு கைகலப்பில் ஈடுபட்டதால் போராட்ட களமே போர்க்களமாக காட்சியளித்தது. புதுச்சேரியில் சாலையோர வியாபாரிகளின் நிர்வாகிகள் சங்க தேர்தல் கம்பன் கலையரங்கில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக கடந்த ஒரு மாதமாக வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்ட வியாபாரிகள் காலை ஆர்வமாக வாக்களிக்க வந்தனர். திடீரென நகராட்சி ஆணையர் தேர்தல் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்தார். இதனால் ஆத்திரமடைந்த சாலையோர வியாபாரிகள் மற்றும் அவர்களுக்கு ஆதரவான தொழிற்சங்க அமைப்பினர் புதுச்சேரி அண்ணா சிலை அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட கம்பன் கலையரங்கிலிருந்து அண்ணா சிலை நோக்கி போராட்டக்காரர்கள் கோஷங்கள் எழுப்பியவாறு சாலையில் ஓடி வந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது போராட்டக்காரர்களை போலீசார் அப்புறப்படுத்த முயலும் பொழுது போலீசாரும் போராட்டக்காரர்களும் மோதிக்கொண்டு ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டு கைகலப்பில் ஈடுபட்டனர். இதனால் போராட்ட களமே போர்க்களமாக காட்சியளித்தது. தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மறியல் போராட்டத்தை மீறி பொதுமக்கள் செல்ல முயன்றதால் அவர்களை போராட்டக்காரர்கள் தடுத்தனர். இதனால் கடுமையான தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து போராட்டக்காரர்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி கைது செய்தனர். இதுகுறித்து போராட்டக்காரர்கள் கூறும் பொழுது, முதலமைச்சர் தூண்டுதலின் பேரில் இந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனை வன்மையாக கண்டிப்பதாகவும் உடனடியாக ரத்து செய்யப்பட்ட தேர்தலை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினர். புதுச்சேரி எல்லை கோட்டக்குப்பம் அருகில் பேக்கரியில் மாமூல் கேட்டு பட்டாக்கத்தியுடன் கடையை அடித்து உடைத்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி தமிழக எல்லையான கோட்டக்குப்பம் முன்பு புதுச்சேரி எல்லையில் பெங்களூர் ஐயங்கார் என்ற பெயரில் பேக்கரி இயங்கி வருகிறது. இன்று பிற்பகல் பேக்கரிக்கு வந்த 3 இளைஞர்கள் கடை ஊழியரிடம் கடையின் உரிமையாளர் எங்கே என்று கேட்டுள்ளனர். அதற்கு அவர் சாப்பிடுவதற்கு வெளியே சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். அப்பொழுது அந்த இளைஞர் தான் பெரிய ரவுடி என்றும் தனக்கு மாதந்தோறும் 5000 ரூபாய் மாமூல் தர வேண்டும் என்றும் கேட்டுள்ளார். மேலும் பேனா மற்றும் பேப்பரை வாங்கி பெயர், ஜிபே நம்பரையும் எழுதி கொடுத்து கடை உரிமையாளரிடம் கொடுக்க சொல்லியுள்ளார். அப்பொழுது அந்த பேப்பரை வாங்கிய ஊழியர் அதனை ஓரமாக வைத்துவிட்டு கடையின் உள்ளே சென்றார். இதனால் ஆத்திரமடைந்த ரவுடிகள் கையில் வைத்திருந்த பட்டாக்கத்தியால் கடையில் உள்ள பொருட்களை அடித்து உடைத்து நொறுக்கினர். பட்டப்பகலில் மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் நடந்த இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் கடையில் பொருத்தப்பட்டிருந்த CCTV காட்சிகளை கொண்டு விசாரணை செய்தனர். அந்த விசாரணையில் சின்ன கோட்டக்குப்பம் அப்பு என்ற ஜவஹர் உட்பட 2 அதிரடியாக கைது செய்துள்ளனர். தப்பி ஓடிய ஒருவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கோட்டக்குப்பம் பகுதியில் மறைந்திருந்த ரவுடிகளை காவல்துறையினர் பிடிக்க சென்ற பொழுது இருசக்கர வாகனத்தில் தடுமாறி கீழே விழுந்து கை கால்கள் முறிவு ஏற்பட்டு 2 குற்றவாளிகளின் கைகளிலும் மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. RSSின் பின்னணி தெரியாமல் 100வது ஆண்டு விழாவிற்கு வாழ்த்து கூறி முதலமைச்சர் ரங்கசாமி சந்தர்ப்பவாத அரசியல் செய்வதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் குப்பை எல்லும் நிறுவனம் சரியான முறையில் குப்பையை அகற்றவில்லை என்றால் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என்று முதலமைச்சர் சொல்கிறார். இதை செய்வதற்கு அவருக்கு திராணி உள்ளதா? அப்படி என்றால் குப்பை வாரும் நிறுவனத்திடமிருந்து பெற்ற லஞ்ச பணத்தை முதலமைச்சர் திரும்ப வழங்க வேண்டும் என அவர் கொடுப்பாரா என்று கேள்வி எழுப்பிய அவர், ரங்கசாமி சாதனை முதலமைச்சர் அல்ல, அவர் அறிவிப்பு முதலமைச்சர் என்றும் விமர்சனம் செய்தார். மேடையில் பேசிவிட்டு சென்று விடுவார், ஆனால் ஒன்றும் நடக்காது, மிரட்டல் விடுத்தால் மட்டும் போதாது, நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்திய நாராயணசாமி புதுச்சேரி மக்கள் வரிப்பணத்தை சுரண்டி கொள்ளையடிக்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் ஒதுக்கப்பட்ட அல்லது தற்பொழுது ராஜீவ்காந்தி சிலை முதல் இந்திரா காந்தி வரை பாலம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்ட மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி வருகிறார். அப்படி என்றால் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட நிதி என்ன ஆனது என்று கேள்வி எழுப்பினார். RSSின் 100வது ஆண்டு விழாவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமியும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயமும் வாழ்த்து தெரிவிக்கின்றனர். RSS இயக்கத்தை பற்றி இருவர்களுக்கு என்ன தெரியும் என்று கேள்வி எழுப்பிய அவர், சுதந்திர போராட்ட காலத்தில் மகாத்மா காந்தி, நேரு தலைமையில் போராட்டங்கள் நடந்த பொழுது வெள்ளையர்களுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் தான் RSS இயக்கம். இந்துக்கள் நாடுதான் இந்தியா என சொல்வதை ரங்கசாமி ஏற்றுக்கொள்கிறாரா? நாட்டின் அமைதியை சீர்குலைக்கின்ற இயக்கம்தான் RSS. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது. இதற்காக வாழ்த்து சொல்கிறோம் என்று தெரியாமல் RSSின் பின்னணி தெரியாமல் வாழ்த்து சொல்கிறார் என்று கடுமையாக சாடிய அவர்,
ரங்கசாமி சந்தர்ப்பவாத அரசியல் செய்கிறார் என்று தெளிவாக தெரிந்து வருகிறார். புதுச்சேரி நேருவீதி ராஜேந்திராஸில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுவை வள்ளலார் சாலையில் சேலை கண்காட்சி இன்று முதல் துவங்கி 3 நாட்கள் நடைபெறுகிறது. புதுச்சேரி நேருவீதியில் இயங்கி வரும் பிரபல ஜவுளி நிறுவனமான ராஜேந்திராவில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பெண்கள் அதிகம் விரும்பும் சேலைகளுக்கான கண்காட்சியை வெங்கடநகர் வள்ளலார் சாலையில் உள்ள ஸ்ரீநாதன் திருமண நிலையத்தில் துவக்கியுள்ளது. கண்காட்சியில் பல்வேறு புதிய டிசைன்களில் ஆன்லைனில் லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கில் சேலை வகைகளை காண்பது போன்று இந்த கண்காட்சியில் மிகவும் குறைந்த விலையில் அனைத்து விதமான சேலைகளின் தரத்தை கைகளால் தொட்டு உணர்ந்து வாங்கி செல்லும் விதமாக 399 ரூபாய்க்கு சேலைகளின் விற்பனை விலை துவங்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் பெண்களுக்கான ஃபேஷன் ரெடிமேட் ஆடைகள், ஆண்களுக்கான ட்ரெண்டிங் ரெடிமேட் ஆடைகள் இக்கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது. இன்று துவங்கி வரும் அக்டோபர் 5ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. வாடிக்கையாளர்கள் கண்காட்சியை பயன்படுத்தி மனதிற்கு பிடித்த ஆடைகளை வாங்கி தீபாவளி பண்டிகையை குதூகலமாக கொண்டாட ராஜேந்திராஸ் அழைப்பு விடுத்துள்ளது. கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஃபீனிக்ஸ் சார்பாக தாய்ப்பால் ஊட்டும் அறை திறக்கப்பட்டது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஃபீனிக்ஸ் சார்பாக தாய்மார்கள் பாலூட்டும் வரை புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் புறநோயாளிகள் பிரிவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறப்பு விழா கண்டது. இந்த நிகழ்ச்சியில் ஐஜிஎம்சி அண்ட் ஆர்ஐ இயக்குனர் உதயசங்கர், ஐஜிஎம்சி அண்ட் ஆர்ஐ முதல்வர் ராமச்சந்திரன் வேண்பட், ஐஜிஎம்சி அண்ட் ஆர்ஐ மருத்துவ கண்காணிப்பாளர் ஜோசப் ராஜேஷ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஃபீனிக்ஸ் உதவி ஆளுநர் டாக்டர் கந்தன், தலைவர் இளையராஜா, செயலாளர் மணிவண்ணன், ப்ராஜெக்ட் தலைவர் கார்த்திக், ரோட்டரி ஃபீனிக்ஸ் மற்றும் ஐஜிஎம்சி அண்ட் ஆர்ஐ செவிலியர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் சுதானா நகரில் சுஜித்குமார் வர்மா தமிழரசியின் இல்லத்தில் உயரமான வடிவில் கொலு வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. செப்டம்பர் 22 முதல் நவராத்திரி விழா துவங்கியதையொட்டி கோவில்களில், வீடுகளில் கொலு வைக்கும் வைபவம் துவங்கியது. கொலு கண்காட்சி என்பது கொலு பொம்மைகளின் கண்காட்சியை குறிக்கிறது. இது பெரும்பாலும் நவராத்திரி விழாவின் பொழுது நடத்தப்படுகிறது. கண்காட்சிகளில் பல்வேறு தெய்வங்கள் மற்றும் விலங்குகளின் பொம்மைகள் வெவ்வேறு படிக்கட்டுகளில் வரிசையாக அடிக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்படும் நிலையில் புதுச்சேரி முருங்கப்பாக்கம் சுதானா நகரில் உள்ள சுஜித்குமார் வர்மா தமிழரசியின் இல்லத்தில் கொலு கண்காட்சி வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு ஒரே இடத்தில் பல்வேறு வகையான சிலைகளும் கிராமத்து வாழ்க்கையும் கொலுவாக வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து உயரமாக வைக்கப்பட்ட கொலுவுக்கு மகா தீபாராதனை மற்றும் ஆர்த்தி காண்பிக்கப்பட்டது. இதில் அந்த பகுதியை சேர்ந்த திரளான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பார்த்து வழிபட்டனர். இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. வங்கியாளர் குழுமம் இந்தியன் வங்கி மண்டல அலுவலகம் சார்பில் தூய்மை சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது. ஸ்வச்சதா ஹை சேவா 2025 ஒரு பகுதியாக ஈகே கந்தா ஈகே சாத் என்ற நிகழ்வு மாநில அளவிலான வங்கியாளர் குழுமம் இந்தியன் வங்கி மண்டல அலுவலகம் சார்பில் கடைபிடிக்கப்பட்டது. இதையொட்டி புதுச்சேரி கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வங்கி அதிகாரிகளும் NSS மாணவர்களும் கலந்து கொண்டு தூய்மை பணிகளை செய்தனர். விழாவில் ஆசிரியர்கள், மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை பகுதியில் புதிய சுத்திகரிப்பு கொள்கைகளை சட்டமன்ற உறுப்பினர் நேரு துவக்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை, முடக்குமாரியம்மன் கோவில் வீதி, ஒத்தவாடை வீதி, புது தெரு, அந்தோனியார் கோவில் தெரு, அரசு குடியிருப்பு பகுதி, திருவள்ளுவர் வீதி, சகாயமாதா பாடசாலை வீதி, பாரதிதாசன் வீதி, காமராஜர் வீதி, சுப்பிரமணிய சிவா வீதி, வாஞ்சிநாதன் வீதி, பாரதிபுரம் மெயின் ரோடு, பள்ளிக்கூட வீதி, பகத்சிங் வீதி, கருணாநிதி வீதி, கல்வி பங்களா, நேரு நகர் மற்றும் சுற்றியுள்ள பகுதி மக்கள் பயன்பெறும் விதமாக உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்ற குப்புசாமியின் தொடர் முயற்சியின் காரணமாக பொதுப்பணித்துறை பொது சுகாதார குடிநீர் வழங்கல் பிரிவு மூலம் 14 லட்சம் ரூபாய் செலவில் இப்பகுதி பொதுமக்களுக்கு விலையில்லா, சுத்தமான, சுகாதாரமான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்கு ஏதுவாக புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் கோவிந்தசாலை, காமராஜர் வீதி, அரசு குடியிருப்பு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. சுத்திகரிப்பு நிலையத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்காக இன்று உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்ற குப்புசாமி பொதுமக்களுக்கு அர்ப்பணித்தார். இவ்விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், பொதுப்பணித்துறை பொது சுகாதார செயற் பொறியாளர் வாசு, குடிநீர் வழங்கல் பிரிவு உதவி பொறியாளர் அன்பரசன், இளநிலை பொறியாளர் வெங்கடேசன், குடிநீர் வழங்கல் பிரிவு ஆய்வாளர் கணேசன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் ஊழியர்களும் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் நிர்வாகிகளும் இளைஞர்களும் மகளிர் இப்பகுதிகளை சேர்ந்த பொதுமக்களும் ஒரு முக்கிய பெரியோர்களும் கலந்து கொண்டனர். ஊசுடு தொகுதி பாஜக சார்பில் 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஆயுத பூஜை விழா சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜெய் சரவணகுமார் அறிவுறுத்தலின்படி கொண்டாடப்பட்டது.
புதுச்சேரி ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பத்துக்கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் அறிவுறுத்தலின்படி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன் வழிகாட்டுதல்படி முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார் ஏழுமலை ஆகியோர் ஏற்பாட்டில் ஆயுத பூஜை விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் உள்ள சுவாமிக்கு பூஜைகள் செய்து படையலிட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆயுத பூஜை விழாவினை சிறப்பாக கொண்டாடும் விதமாக பல்வேறு வகையான பழங்கள், இனிப்பு வகைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்கள் கொண்டும் துப்புரவு தொழிலாளர்கள், ஓட்டுநர்கள் ஆகியோர்களுக்கு ஆயுத பூஜை விழாவினை கொண்டாடும் விதமாக சில்வர் பாத்திரங்கள், பிரஷர் குக்கர் உள்ளிட்ட சிறப்பு பரிசு பொருட்கள் வழங்கி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திருமலை பாசா ட்ரேடர்ஸ் கிருஷ்ணராஜ், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, பொதுச் செயலாளர் சிவசங்கர், இளைஞரணி உலகநாதன், கிளைத் தலைவர் முரளி உட்பட ஏராளமான பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 1,23,00,000 ரூபாய் செலவில் வடிகால் வாய்க்கால்களில் RCC வடிகால் கட்டுமான பணிக்கான பூமி பூஜையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வானவில் நகரில் 1,23,00,000 ரூபாய் செலவில் வடிகால் வாய்க்கால்களில் RCC வடிகால் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி ஆகியோர் பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், மேற்பார்வை பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கூட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் பிருத்திவிராஜ் உள்ளிட்ட ஊர் பொதுமக்கள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நரேந்திர மோடிஜி ஆட்டோ சங்கம் சார்பில் நடைபெற்ற ஆயுத பூஜை விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பூஜை செய்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி ஆட்டோ சங்கம் சார்பில் ஆயுத பூஜை விழா வருடந்தோறும் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த வருடம் நடைபெற்ற ஆயுத பூஜை விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு புதுப்பிக்கப்பட்ட ஆட்டோ சங்க பெயர் பலகையை திறந்து வைத்து பூஜை செய்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் பாஜக பிரமுகர்கள் அந்தோன் பிரபு மற்றும் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் ஜெயபிரகாஷ் நாராயணன், பாஜக பிரமுகர்கள் சாய் சுதாகர், ராபர்ட் கிளைவ் உள்ளிட்ட உருளைன்பேட்டை தொகுதி நிர்வாகிகள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி குயவர்பாளையம் செல்லப்பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு புட்லாயம்மன் ஆலயத்தில் அம்பு போடுதல் விழா மற்றும் அம்மன் வீதி விழா நடைபெற்றது. புதுச்சேரி குயவர்பாளையம் செல்லப்பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலயத்தில் நவராத்திரி பெருவிழா துவங்கி நடைபெற்று வந்தது. நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை மற்றும் கன்னியா பூஜை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அம்பு உற்சவம், அம்மன் வீதி உலா நடைபெற்றது. முக்கிய வீதிகள் வழியாக சென்ற வீதி உலா மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்து தொடர்ந்து சுவாமிக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். பெரியபாளையத்தம்மன் கோவிலில் 59ஆம் ஆண்டு நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் உருளைன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். உருளைன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அண்ணா சாலையில் அமைந்திருக்கும் பெரியபாளையத்தம்மன் கோவிலில் 59ஆம் ஆண்டு நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அம்பு உற்சவம், அம்மன் வீதி உலா நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து கஞ்சி வார்த்தலும் ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக உருளைன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் கைலாஷ்நாத், சுவாமிநாதன், அறங்காவலர் குழு மற்றும் விழா குழுவினர் கலந்து கொண்டனர். காமராஜரின் நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி குயவர்பாளையம் லெனின் வீதியில் அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராஜர் திருவுருவச் சிலைக்கு ஸ்ரீ பாலமுருகன் டிரான்ஸ்போர்ட் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த நாள் மற்றும் பெருந்தலைவர் காமராஜரின் 50வது நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி குயவர்பாளையம் லெனின் வீதியில் அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராஜர் திருவுருவச் சிலைக்கு ஸ்ரீ பாலமுருகன் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் வீரப்பன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னதாக மகாத்மா காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஞானசேகரன், இளங்கோவன், ராமு, ஐயனார், ஆறுமுகம், லட்சுமணன், மூர்த்தி, ராமதாஸ், பழனி, நாகரத்னம், வெங்கடேசன், முனுசாமி, சிவராஜ், மூர்த்தி, மணிகண்டன், பாலு மற்றும் காமராஜர் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தேங்காய் திட்டு பகுதியில் எழுந்தருளியுள்ள வடபத்திர காளியம்மன் ஆலயத்தில் நவராத்திரியையொட்டி நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
புதுச்சேரி மாநிலம் தேங்காய்த்திட்டு பகுதியில் எழுந்தள்ளியுள்ள வடபத்திர காளியம்மன் ஆலயத்தில் நவராத்திரி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. கோவிலில் வைக்கப்பட்டிருந்த கொலு பொம்மைகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு இறுதி நாளான நேற்று வடபத்திர காளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பின்னர் வடபத்திர காளியம்மன் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றதைத் தொடர்ந்து தீபார்த்தனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள், எழுது பொருட்கள், பிரசாதம் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் வேலன் வீர விளையாட்டு சிலம்பம் பயிற்சி கூடத்தில் ஆயுத பூஜை விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் மாதா கோவில் வீதியில் உள்ள வேலன் வீர விளையாட்டுக் கழகத்தின் பயிற்சி கூடத்தில் ஆயுத பூஜை விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பயிற்சி கூட ஆசான் ஜனா என்கின்ற வேலன் வரவேற்புரை வழங்கி சிலம்பம் பயிற்சியினை துவக்கி வைத்தார். தலைமை ஆசான் கலைமாமணி ராஜ்குமார் தலைமையேற்று நடைபெற்ற விழாவில் பயிற்சி கூடத்தின் மாணவர்களுக்கு சிலம்பம் போட்டி மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. சிலம்பம் குத்து வரிசையில் வேல்கம்பு, மடுசுருள், வாள் மற்றும் தீப்பந்தம் ஆகிய பயிற்சிகள் செய்து காண்பிக்கப்பட்டது. இதில் வீரபாண்டிய கட்டபொம்மன், சிலம்பாட்டக்குழு ஆசான், வைரக்கண்டு பயிற்சியாளர் குணாலன், சாய், சிலம்பம் அகாடமி நிறுவனர் வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்ட விழாவில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பல்வேறு சிலம்பம் பயிற்சிகளை செய்து காட்டி பரிசுகளை வழங்கி பாராட்டினர். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக அலுவலகத்தில் ஆயுத பூஜை அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக அலுவலகத்தில் ஆயுத பூஜை விழா அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் கொண்டாடப்பட்டது. இதில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை, சில்வர் பாத்திரங்கள் வழங்கி ரவி பாண்டுரங்கன் வாழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா, தொகுதி அவைத்தலைவர் ராஜேந்திரன், துணை செயலாளர் சிவா, அம்மா பேரவை செயலாளர் ஜீவா, வார்டு கழக செயலாளர் பாலு, ஜெயக்குமார், ரங்கநாதன், சிவரவி, பன்னீர்செல்வம் மற்றும் கழக நிர்வாகிகள் சரவணன், எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் அன்பழகன், கோபி, மணி, கலைச்செல்வம், ஏழுமலை, காசி போன்ற நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உதிராம்பட்டினம் வார்டு கழக செயலாளர் பன்னீர்செல்வம் பிறந்தநாள் விழா கேக் வெட்டி சால்வை அணிவித்து கொண்டாடப்பட்டது. சிவலிங்கபுரம் ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலயத்தில் விஜயதசமியை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கான சிறப்பு வழிபாடு செய்து கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி சிவலிங்கபுரம் பகுதியில் எழுந்தள்ளியுள்ள திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலயத்தில் விஜயதசமி விழாவை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கு கல்விக்கான சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இவ்விழாவில் கலந்து கொண்ட 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களை ஆலய அறங்காவலர் குழு தலைவர் ஆய்வாளர் ஜெயராமன் வழங்கினார். தொடர்ந்து இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் உள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் கோவிலில் குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்விக்கு அதிபதியான ஹயக்ரீவ பெருமாள் 4 வேதங்களையும் பிரம்மாவிற்கு உபதேசம் செய்தார் என்பது ஐதீகம். அதனைத் தொடர்ந்து விஜயதசமி அன்று ஹயக்ரீவ பெருமாள் சரஸ்வதி தேவிக்கு ஆயக்கலைகள் 64னையும் உபதேசம் செய்தார். இதையடுத்து ஹயக்ரீவ பெருமாள் சரஸ்வதிக்கு உபதேசம் செய்த இந்த நாளில் கல்வி கற்க உள்ள குழந்தைகள் நெல்மணியில் ஹரி நமோஸ்து சித்தம் என்று நெல்மணிகளில் எழுதி கல்வியை துவங்கினார். சரஸ்வதி தேவியின் பூரண அருளும் குழந்தைகள் ஞானமும் பெறுவர். இதையொட்டி புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ண நகரில் உள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் கோவிலில் குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட ஹயக்ரீவ பெருமாள் முன்னிலையில் பெற்றோர் தங்களது குழந்தைகளை ஹரி, ஓம், ஆங்கில எழுத்து, தமிழ் எழுத்துக்களை எழுதி கற்றலை துவக்கி வைத்து பெருமாளை வழிபட்டு சென்றனர். பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு திராவிடர் கழகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி திராவிடர் கழகம் சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. தந்தை பெரியாரில் பச்சை தமிழர் என்று அழைக்கப்பட்ட பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு நாள் திராவிடர் கழகம் சார்பில் நினைவு கூறப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி ராசா திரையரங்கம் அருகில் அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராஜரின் திருவுருவச் சிலைக்கு மாவட்ட திராவிடர் கழக தலைவர் அன்பரசன் தலைமையில் கழக பொருளாளர் ராசு மாலை அணிவித்தார். இந்நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் குப்புசாமி, விடுதலை வாசக வட்ட தலைவர் தமிழ்ச்செல்வன், செயலாளர் சிவராசன், கழக பொது செயலாளர், பொருளாளர்கள் களஞ்சியம் வெங்கடேசன், ஊடகவியாளர்கள் நாதி நாராயணன், திருச்சி திருநாவுக்கரசு உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 10,820 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 158 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி சாலையோர வியாபாரிகள் சங்க தேர்தல் திடீர் ரத்து. தொழிற்சங்கத்தினர் போலீசாருடன் மோதல், பரபரப்பு. புதுவையில் பேக்கரி கடையை அடித்து நொறுக்கிய கோட்டக்குப்பம் மாமூல் ரவுடிகள் கைது. அமைதியை சீர்குலைக்கின்ற இயக்கம்தான் RSS. முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு.
நரேந்திர மோடிஜி ஆட்டோ சங்கம் சார்பில் நடைபெற்ற ஆயுத பூஜை விழா, அமைச்சர் நமச்சிவாயம் பங்கேற்பு. இத்துடன் எஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.